சென்னை வந்திருந்த தமிழக பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் டெல்லி புறப்பட்டு உள்ளார். சட்டமன்ற தேர்தல் வியூகம் தொடர்பாக என்டிஏ கூட்டணி தலைவர்களை சந்திக்க சென்னை வந்திருந்தார் பியூஷ் கோயல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசித்தார். டெல்லி புறப்பட்ட பியூஷ் கோயலை மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக முக்கிய நிர்வாகிகள் வழி அனுப்பி வைத்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை வந்திருந்த தமிழக பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் டெல்லி புறப்பட்டு உள்ளார். சட்டமன்ற தேர்தல் வியூகம் தொடர்பாக என்டிஏ கூட்டணி தலைவர்களை சந்திக்க சென்னை வந்திருந்தார் பியூஷ் கோயல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசினார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, தகவல்களை பகிரலாம். வணக்கம் லலிதா. தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக பாஜக நியமித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை பாஜக தலைமையகத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதில் எல் முருகன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இபிஎஸ் உடன் அவர் நடத்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது பேசிய பியூஷ் கோயல் தாவேக தலைவர் விஜய் ஒரு ஸ்பாய்லர் என குறிப்பிட்டு பேசியதாக தகவல் வெளியாகியிருந்தது. மறுபுறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பசுமை இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து கூட்டணி தொடர்பாக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பியூஷ் கோயல் 2026 தேர்தலை எதிர்கொள்வது குறித்து தனது நண்பர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை செய்ததாகவும் ஊழல் திமுக கூட்டணியை தோற்கடிப்போம் என்றும் சூழலிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் உள்ள நிலவரம் குறித்து பியூஷ் கோயல் தன்னிடம் கேட்டிருந்தார் என தெரிவித்தார். 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான திட்டங்கள் குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். 2026 தேர்தலில் போட்டியிட பாஜக 50 தொகுதிகளை கேட்டிருந்த நிலையில் 23 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க இபிஎஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாக இருந்தது. அதே போல இந்த கூட்டணியில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை சேர்க்க இபிஎஸ் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த சந்திப்புக்கு பின்னர் கிண்டியில் உள்ள லோக் பவனுக்கு சென்ற பியூஷ் கோயல் ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். டெல்லி சென்றவுடன் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோருடன் கலந்து ஆலோசித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக அவர்கள் முடிவு செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. வனிதா, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருபா.